அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிற்றுனா தேடலில் பால் பூரி செய்ய போகிறோம். நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்குற நண்பர்களும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த பால் பூரியை ஒரு உணவு பிரியர் அமிர்தத்துக்கு ஈக்குவலாக வர்ணிச்சிருந்தாருங்க. அவர் வர்ணித்த விதம் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதில் செஞ்சு பார்த்ததாங்க இந்த பால் பூரி. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அட்டகாசமாக இருந்துச்சு. அதை உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். பால் பூரி செய்ய தேவையான பொருட்கள்: இந்த ஸ்வீட் செய்ய 1 கப் சளிச்ச கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த ஸ்நாக்ஸு கோதுமை மாவில் செய்யலாம், ரவையில் செய்யலாம், மைதாவில் செய்யலாம். கோதுமை மாவுலேயும் ரவையிலையும் செய்கிற பால் பூரி தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் விரும்பாதவங்க ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது நம்ம பூரி மாவு பதத்துக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவை நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். எப்போவுமே எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிட்ட உடனே 1/2 கிளாஸ் வாட்டரில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 சிட்டிகை ஓமம் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு மிதமான ஹீட்டில் அதை பருகிட்டிங்கன்னா எண்ணெய் பதார்த்தங்கள் வேகமாக டைஜஷன் ஆகும். கண்டிப்பாக இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. மாவோட மேல் பகுதியில் கொஞ்சமாக நெய் சேர்த்து எல்லா பக்கமும் விரவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே மூடி வைக்க போகிறோம். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட 20 முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கலாம். விரும்புகிறவங்க இது கூட தோல் நீக்கி பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் துண்டுகளை சேர்த்து நம்ம இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகு ரெடி பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்துக்கலாம். அடி கனமுள்ள பாத்திரமாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பால் அடி பிடிக்காது. பால் லைட்டாக ஹீட் ஆனோடனே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதுகளை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து விட்டுருங்க. விழுதுகள் எல்லாம் பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விடுங்க. 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் விரும்பாதவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரையில் பண்ணுறதா இருந்தால் 3/4 கப் நாட்டு சக்கரைக்கு 1/4 டம்ளர் தண்ணி வச்சு சிறப்பாக்கி எடுத்துக்கோங்க. அதை பாலை இறக்குறதுக்கு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் பால் பிரியாமல் இருக்கும். நம்ம இந்த பாலை 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மிலேயே வச்சு கொதிக்க விட போகிறோம். பால் நல்லா திக்காக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பால் உங்களுக்கு திக்கான பால் கிடைக்காட்டி பேஸ்ட் ரெடி பண்ணுறப்பவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா பால் நல்லா திக்காக கிடைக்குங்க. இப்போ பால் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. பாலில் எந்த ஒரு கெட்டியுமே இல்லை. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதை பூரி மாதிரி நல்லா பரத்தி எடுத்துக்க போகிறோம். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக 3 உருண்டைகள் ஆக்கியிருக்கேன். நான் ஒரு பூரி கட்டையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் விரும்புகிறவங்க சேர்த்துக்கலாம், விரும்பாதவங்க இதை டஸ்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம பூரி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோங்க. நான் எப்போ பூரி செஞ்சாலும் ஒரு 10 பூரியாவது இந்த ஸ்நாக்ஸுக்காக மாற்றி வச்சுருவேங்க. நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு பூரின்னா சொல்லவா வேணும். அதுவும் ஸ்வீட் பூரினா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ நான் இந்த பூரியெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இதை கட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இந்த மாதிரி மூடியை சூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதை ஈவனாக வேகணுன்றதுக்காக கிறிஸ்பியாக கிடைக்கணும். அதனால் நான் ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 உருண்டைகளையும் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு வாணலியில் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் ஒவ்வொரு பூரி துண்டுகளாக இதில் சேர்த்துக்கலாம். பூரியை 2 பக்கமும் பெரட்டி விட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா அப்பளம் மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும். இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துடலாம். பூரியை பாலில் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பால் மிதமான சூட்டில் இருக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பூரியாக பாலில் ஊற வச்சிடலாம். பூரியோட 2 பக்கமே பாலில் நல்லா ஊறணுங்க. அதனால் கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ பால் பூரி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இந்த பாலில் இருந்து நம்ம வெளியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் பாலில் ஊறிட்டாலும் இந்த பால் பூரியோட டேஸ்ட்டு மாறிடுங்க. கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு கிடைக்காது. இதை அப்படியே சுட சுடவும் சாப்பிட்லாம். இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான அட்டகாசமான பால் பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுனாவின் சுவைப்பயணம். நன்றி, வணக்கம்.